ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். 2026 முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் ஜனவரி 12க்கு பிறகு கிரகநிலைகளுடைய தாக்கங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்படி தான் இருக்க போகுது என்பது ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்மம் ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி 12க்கு மேலே என்ன சம்பவம் நடக்கும், நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவன்மலை அப்படிங்கிற இதை கேள்விப்படாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதுக்கும் உங்களுடைய லைஃபுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. ஸோ அந்த தொடர்புகள் என்ன அப்படிங்கிற ஆன்மீக தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ சிம்மமில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதத்தை ஈஸியாக நீங்கள் வென்றிட முடியும். சரி, கிரகங்களுடைய தாக்கத்தால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன தாக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்மம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த டைம் அமைந்திருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனது தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதிக்க திறன் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பதில் அனைத்து காரியங்களில் வெற்றி பெறுவதில் வல்லவர்களாக திகழ்வீங்க. இந்த மாதிரி திகழக்கூடிய உங்களுக்கு ஜனவரி 12 முதல் தடைப்பட்டிருந்த பணவரவு உங்கள் ராசிக்கு நிறைய சேரும். உடல் ரீதியாக ஆரோக்கியமானது சீராகும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். அதனால் அதிக கோபத்தை தவிர்த்துக்குங்க. அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு ஒதுங்கி செல்வது நல்லது. ஆடம்பர செலவுகள் நிறைய ஏற்படும், அதை முற்றிலும் தவிர்த்துக்குங்க. வாகனம் மூலமும் செலவு உண்டாகும். பயண வகையில் சுகம் கிடைக்கும், அதனால் பயணங்கள் மேற்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்றிறக்கமான பலன்கள் தான் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி 12க்கு பிறகு கூடுதல் செலவை தொழிலில் சந்திக்க நேரிடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் வேகமாகும். தேவையான பண உதவி கிடைக்கும், ஆனால் கூடுதல் செலவை சந்திக்கிறது உறுதியாக இருக்குங்கிறதுனால எச்சரிக்கையாக செயல்படணும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். அதே போல் சக ஊழியர்களோடு வாக்குவாதங்களை இந்த டைம் தவிர்க்கிறது நல்லது. மீறி தவிர்க்கலாம், அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நல்லது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதியானது கிடைக்கும். ஸோ அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்க. பிள்ளைகளுடைய நலனில் கூட அக்கறையானது காட்டணும். அவர்கள் எதிர்கால பற்றிய சிந்தனை உங்கள் மனசுக்கு இப்போ எழும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது ஜனவரி 12க்கு மேலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க முற்றிலும் கோபத்தை குறைத்து எதுவாக இருந்தாலும் நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும்.
உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. செலவுகள் ஒரு பக்கம் கூடும், அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி 12க்கு பிறகு விடாமுயற்சியோடு காரியங்கள் செய்தீங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க. பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். இதுவரை இருந்த தடைகள்லாம் நீங்கும். எதிலுமே முழு முயற்சியோடு ஈடுபடணும். எல்லாவற்றிலுமே சாதகமான பலன் அப்போ தான் கிடைக்கும். காரியங்கள் வகையில் அனுகூலமாக நடக்கும். ஸோ அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப சூப்பராக பாசிட்டிவாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புத்தி தெளிவானது ஏற்படும். மனதில் ஒரு வகையான தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மெயினாக மனக்குழப்பமானது நீங்கும். ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரவை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர செய்யும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வுகள் மொத்தமாக நீங்கும். அதனால் புது முயற்சிகள் இந்த ஜனவரி 12க்கு மேலே தாராளமாக எடுக்கலாம். மாணவர்கள் கூட பாடங்கள் படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது கவனம் தேவை, இல்லைனா அதில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு ஜனவரி 12க்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்க போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ சிறப்பு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு, வாங்க பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு மகமில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி 12க்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் விவகாரங்களில் கவனம் தேவை. ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகும். வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. நல்ல முன்னேற்றம் அப்போ தான் காண முடியும். வீண் அலைச்சல் மற்றும் வீண் விரைய இனி ஏற்படாது. ஸோ தைரியமாக இருங்க. அப்புறம் பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஜனவரி 12 நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்று நடக்க போகுது. எதிலும் திட்டமிடல் அவசியம். பலன்கள் சற்று தாமதமாகி கிடைக்கும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வீண் தலையீடு வேண்டாம். நண்பர்களாக இருப்பவர்கள் கூட விரோதிகளாக மாறக்கூடிய காலகட்டம் என்பதால் கவனம் தேவை. அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த ஜனவரி 12லிருந்து கூட்டு தொழில் புரிபவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையும் கிடைக்கும். தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை வந்து சேரும். அதனால் பெருசாக பாதிப்பு வராது. உங்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்பவும் இந்த ஜனவரி 12க்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பொருள் என்ன, இது உங்களோட ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், நன்மை பெருகுமா அப்படிங்கிற ஆன்மீக தாள்களையும் சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. காங்கயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். இந்த கோவிலுடைய சிறப்பு ஆண்டவர் உத்தரவு பெட்டி. நாட்டிலையும் நம்ம ராசிக்கு ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்தக்கூடிய சக்தி முருகருக்கு இருக்குது. அதனால் இவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தருடைய கனவுல குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்கள் உத்தரப்பெட்டியில் வைக்கிறது சொல்லுவார். பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை கொண்டு பொருளை உத்தரப்பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும். அப்புறம் இந்த புதிய பொருள் வைக்கப்படும். இதுவரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இவ்வாறு பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்திலேயும் ராசிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் மண்விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் சேர்மராஜர் என்ற பக்தர் கனவுல காசி தீர்த்தம் வைக்க உத்தரவானது. தற்போது பெட்டியில் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுது. ஸோ இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் இந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுறதுனால இதனால் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை பெருகும், ஆன்மீக செழிக்கும் என்று சொல்லப்படுது.
ஏன்னா காசி தீர்த்தம் புனிதம் இல்லை, அதனால் எல்லாருக்குமே புனிதமாகும் என்பது சொல்லப்படுது. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் யாராவது சிம்மம் ராசியாக இருந்தால் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஆன்மீக விஷயத்தை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.